கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாக்கி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வார காலமாக இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திப்பது கொஞ்சம் லேட்டானது. ஊழியம் இருந்ததுனால இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் மீட்டிங் நடந்தது நிமித்தமாக அநேக இடங்களில் போய் ஊழியங்களை செய்யவும் ஆண்டவர் உதவி செய்தார். வந்த அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால கூட நான் வாழ்த்துகிறேன். அருமையாக பாஸ்டர்ஸ், கிறிஸ்டியன் லீடர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன், விரும்புகிறேன். உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் நான் ஆண்டவருக்குள்ள வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக கிறிஸ்தவர்கள் சம்பாதிக்க வேண்டியது என்ன? அற்புதமான ஒரு பாடம். உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் சம்பாதிக்க வேண்டியது என்ன? சம்பாதிக்க வேண்டியது என்ன? 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்ரிடே ஒர்க் தேர் லைஃப். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிறார்கள். இரவும் பகலுமா சம்பாதிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேர்வை வடிக்கிறார்கள். பட் கிறிஸ்தவர்களாகிய நாம் சம்பாதிக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். நிலங்களை சம்பாதிக்கிறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க, ஆஸ்தியை சம்பாதிக்கிறாங்க. இப்படி இரவும் பகலுமாக தங்களுடைய குடும்பங்களை மறந்து வெளிநாடுகளில் கூட சுகத்தை இழந்து, குடும்பங்களை இழந்து, தேசத்தை இழந்து வாழ்கிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் அவங்களுடைய பிரயாசம் எதுக்காக சம்பாதிக்கிறார்கள், ஏன் ஓடுறாங்க, ஏன் சம்பாதிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, ஒன்றுமே விளங்காம இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பட் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை சம்பாதிக்க வேண்டும்? ஒரு பிச்சைக்காரன் இறந்து விட்டார். ரொம்ப காலமாக பிச்சை எடுத்தவர். அவர் இருக்கிற படுக்கை அப்படியே கடுக்குது. யாரும் அடக்கம் பண்ண அனாதி பிணம் இல்லையா? யாருமே இல்லை. திக்கேற்ற ஒரு நிலை. கார்பரேஷனுக்காரர் பார்த்தாங்க. கார்பரேஷன்காரர் அடக்கம் பண்ண எல்லாவற்றையும் அவர் கிளீன் பண்ணி அவர் படுத்திருந்த படுக்கை எடுத்தா, அவர் படுக்கின் கீழே குறைஞ்சபட்சம் 1,60,00,000 இருக்கு. அவர் படுக்கின் கீழே அவ்வளவு சம்பாதித்தார். அந்த பிச்சைக்காரன் அவ்வளவு சம்பாதித்து அவர் படுத்து இருக்கிற அந்த படுக்கை கீழவே அடுக்குவார். அவ்வளவு காசு. ஆச்சரியமா இருக்கு. சம்பாதித்து எதுக்கு சம்பாதித்தார்? என்னத்துக்கு சம்பாதித்தார்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட அநேகர் அதுதான். நகையை சம்பாதிக்கிறாங்க, நிலங்களை சம்பாதிக்கிறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க, நிறைய சொத்து சுகம் வேணும்னு சம்பாதிக்கிறாங்க. பட் யார் அதை வாரிக்கொண்டு போவான்னு புரியாம இருக்காங்க. சங்கீதக்காரன் சொல்றால, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யாரு வாரிக்கொண்டு போவான்? எரேமியா சொல்றார், ஐஸ்வர்யம் உள்ளவன் கவிதையறி முட்டையிட்டு அவையும் காக்காமல் குஞ்சு பறிக்காம போகிறதுக்கு சமமா இருக்கிறான். எதுக்கா சம்பாதிக்கிறான்? ஏன் சம்பாதிக்கிறான்? ஐஸ்வர்யம் உள்ளவன் தூக்கம் இல்லை, சம்பாதித்ததை எப்படி செலவு பண்ணணும்னு கூட தெரியல. பணப்பிரியம் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வாக்கு உள்ளவன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை என்று வேதம் அழகாக நமக்கு வர்ணித்து காட்டுகிறது. நாம் பார்க்கிறோம். ஏன் சம்பாதிக்கணும்? சம்பாதித்தால் கோடிக்கணக்கில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தால் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். பட் அது இல்லை என்ற நாட்கள் ஆகியனாலதான் அந்த செய்தி ஆண்டவர் பேச வைத்தார். நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது என்ன? நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது என்ன?
எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்டீர்கள். பட் முக்கியமான சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது, ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில சொல்லுகிற வார்த்தை, பிலிப்பியர் புஸ்தகம், என்னோடு கூட பைபிளை தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவுசெய்து. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 14 வசனங்களை கவனித்து பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 14 வசனங்களில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, உங்களுக்கு நன்றா தெரியும், பவுலானவர் ஆண்டவருடைய அவரை சம்பாதிப்பதற்காக, பை பெனிஃபிட், எனக்கு ஆதாயம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக. இங்கிலீஷ்ல, கனடாவில், தெலுங்கு பைபிளை நீங்க படித்தீங்கன்னா, நான் சம்பாதிக்கணும், இயேசுவை நான் சம்பாதித்துக் கொள்ளணும் அப்படின்னு இருக்கும். தமிழ் கூட நல்லா இருக்கு, நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்டார். ஆனா பணத்தை சம்பாதித்தவர், பதவியை சம்பாதித்தவர், ஆஸ்தியை சம்பாதித்தவர், அழகை சம்பாதித்தவர், படிப்பை சம்பாதித்தவர், அறிவை சம்பாதித்தவர், எல்லாவற்றையும் அவைகளை குப்பை என்று, நஷ்டம் என்று நான் அதை விட்டுவிட்டேன். எதற்காக என்றால், என் இயேசுவை பிடித்துக் கொண்டேன், என் இயேசுவை பிடித்துக் கொண்டேன், அவர் ஆதாயமாக்கி கொண்டேன், அவருக்காக நான் ஓட வேண்டும், அவருக்காக நான் வாழ வேண்டும், அவருக்காக நான் ஜீவிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட்டு அவரை மாத்திரம் நான் ஆதாயப்படுத்தினால் போதும், இயேசுவை மாத்திரம் ஆதாயப்படுத்தினால் போதும், அவர் ஆதாயப்படுத்தினால் போதும். ஆகவே நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக, இட்ஸ் வண்டர்ஃபுல் அமேசிங் வேர்ட்ஸ், ஆண்டவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவரை நான் சம்பாதிக்கணும். பட் நம்மளை ஆண்டவர் சம்பாதித்தார் பாருங்க. அவர் எப்படி சம்பாதித்தார் நம்மளை? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம சம்பாதித்துக் கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய ரத்தத்தினால நம்ம சம்பாதித்து ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த கூட்டமாய் அவருக்கு முன்பாக தான் பிள்ளைகளாக வாழும்படியாக நம்ம சம்பாதித்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்துல, உங்கள் முற்பதாக்களை போல வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல், எந்த பொருளை கொடுத்து மீட்டுக்கொள்ள முடியாமல், நீங்கள் விலையேற பெற்ற விலை உயர்ந்த மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டீங்க, வாங்கப்பட்டீங்க, சம்பாதித்து கொண்டார் ஆண்டவர். அதுதான் அப்போஸ்தலன் பவுலானவரும் அருமையாக, அற்புதமாக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். தேவன் தம்முடைய சபையை எப்படி சம்பாதித்து கொண்டாராம்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட தமது சபையை, இஸ் வண்டர்ஃபுல். அப்போஸ்தலர் 20:28ல, தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபை. அது கடைசியில் தான் வாசிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ரத்தம் வரும் பொழுது, அவர் ரத்தத்தை கொடுத்து நம்ம சம்பாதித்தார், அவர் ஜீவனை கொடுத்து நம்ம சம்பாதித்தார், அவர் உயிரை கொடுத்து அவர் சம்பாதித்தார், நம்ம சம்பாதித்தார். சொல்லுவாங்களே, நிறைய பேர் சொல்லுவாங்களே, உயிரை பணம் வைத்து சம்பாதித்தேன், இந்த வீட்டை, இந்த நிலத்தை, இந்த சொத்தை, அந்த குடும்பத்தை நான் சம்பாதித்தது தான் உயிர் கொடுத்து. ஆனா உயிர் போல அவங்களுக்கு பலனை செலவழித்து சம்பாதித்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய ஜீவனை, ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கூட ரத்தத்தினால மீட்பு, அந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் முத்திரைட்டார் நம்ம மேல. பரிசுத்த ஆவியானவர்
இயேசு என்னவாக இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் சம்பாதிக்கணும். இயேசு நமக்கு வேணும். அவரை சம்பாதிக்கணும். அவரை சம்பாதிப்பதற்காக தான் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம், இயேசுவானவர் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை பைபிள். இட் இஸ் பைபிள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பைபிளை வாங்கணும், படிக்கணும், படிக்காதவங்களுக்கும் கொடுக்கணும். பைபிள் ஆண்டவருடைய வார்த்தையா இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக்கிய இரத்தத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட வாசிக்கிறோம், ஆமேன் என்று சொல்லுகிறவரும் வார்த்தையாக அவருடைய நாமம், அவருடைய நாமமே வார்த்தை. His name, the word of God. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய அந்த இயேசு நமக்கு ஞானமா இருக்கிறார், அறிவா இருக்கிறார், புத்தியா இருக்கிறார், பொக்கிஷமா இருக்கிறார். இதே பிலிப்பேர்ல இந்த அப்போஸ்தலன் பவுலானவர் எழுதி வைத்தார். அந்த வார்த்தையை பிலிப்பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பேர் புஸ்தகம் பவுலானவர் எழுதின வார்த்தை கொலோசியர் 2:3 வசனம் பாருங்களேன். கொலோசியன்ஸ், த புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்கள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள். இயேசு பொக்கிஷமா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார், அறிவா இருக்கிறார், ஞானமா இருக்கிறார், புத்தியா இருக்கிறார். அதுதான் வார்த்தை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இட்ஸ் வண்டர்ஃபுல். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அறிவா இருக்கிறார், ஞானமா இருக்கிறார். ஆகையினாலதான் நீதிமொழிகள் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தரு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். யாக்கோபுல வாசிக்கிற, உங்களில ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிற அவரிடத்துல நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இட் இஸ் ஒண்டர்ஃபுல் காரணம். என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதை உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அற்புதமான ஒரு வார்த்தை. என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. இயேசு ஞானமா இருக்கிறார், இயேசு அறிவா இருக்கிறான், புத்தியா இருக்கிறான். இந்த பைபிளை வாங்கி நான் படிக்க விட்டால் இந்த அளவுல ஞானம் எனக்கு கிடைத்திருக்கார், இந்த அளவுல படிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறார், இந்த அளவுல ஊழியத்துல நான் பயன்படுத்தப்பட்டு இருக்க மாட்டேன். இட் இஸ் ஞானம் என்ற இயேசு என் உள்ளத்துல வந்தார், என் உள்ளத்துல வந்தா, எனக்குள்ள வந்தா ஞானம் உண்டானது, அறிவு உண்டானது. என் பைபிள் எனக்கு உயிராக மாறிவிட்டது. இன்றைக்கு எனக்கு உயிராக ஜீவனாகவே இருக்கிறது. பைபிள் படித்தால் ஞானம், பைபிள் படித்தால் அறிவு, பைபிள் படித்தால் விஞ்ஞானியை விட விஞ்ஞானியாக உன்னை மாற்றுவான். படித்து கொண்டே இரு, சரித்திரம் உன்னை படிக்கும். நீ பைபிளை படித்துக் கொண்டே இரு. எவ்ரிடே யுவர் லைஃப்ல படித்துக் கொண்டே இரு. ஆனா சரித்திரம் உன்னை படிக்கும். ஒரு நாள் நீ பைபிளை படித்தால் உன்னை படிக்கும் உலகம். எஸ், நான் அறிந்தவன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-14. ஞானத்தை கண்டடைகிறவன் மனுஷனும், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம்
பசும் பொன்னிலும் உத்தமமானது. நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் வசனம் 16 வசனம். நீதிமொழிகள் 16 ஆகிய வசனம் 16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளினாலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமமானது. கர்த்தரை பற்றும் பயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அவருடைய வார்த்தை தான். பைபிளை படிங்க. 66 புஸ்தகம் இருக்கு பைபிள்ல. அதை படிக்கணும். அதை படித்தாதான் நமக்கு நல்லது. பைபிளை படிக்கணும், டெய்லியும் படிக்கணும். பைபிள் முழங்கால நின்று படிக்கணும். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவதாசன் முழங்கால நின்று 200 முறை படிச்சிருக்கிறார். அவ்வளவுதானா என்று சொல்லி கேட்காதீங்க. அவர் சாதாரணமா படிச்சது 1000 முறை படிச்சிருக்கிறார், 1000க்கு மேல படிச்சிருக்கிறார். ஆனா முழங்கால மட்டும் நின்று புதிய ஏற்பாட்டை 200 முறை படிச்சாராம். நாம அதனாலதான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால நின்று பைபிளை படி. ஞானம், இயேசு, அறிவு, ஜீவன், வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் மணி. டைம் நம்முடைய வாழ்க்கையில கோல்டு, டைம் மணி. ஒரு அவருக்கு எவ்வளோன்னு சம்பாதிக்குவாங்க சம்பாதிக்கிறவர்கள். ஆகையினால்தான் டைம் இஸ் மணி. அந்த டைம் போச்சனா நம்ம வாழ்க்கையில மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. லூக்கா புஸ்தகம் 16 அதிகாரம், லூக்கா 16 அதிகாரம், லூக்கா 16 அதிகாரம் 9 வசனத்தை கவனிங்க. லூக்கா 16 அதிகாரம் 9 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாலும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அந்நித்தியமான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், சம்பாதிங்கள். உக்கிரன்காரன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எஜமான் கேட்கிறார். இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்றா, அந்நியமான பொருளினாலே உங்களை சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அந்நியமான பொருள் அப்படின்னா அநியாயமான பொருள் அல்ல, உலகம் அழிஞ்சு போகிற பொருள். உங்க சகோதரனுக்கு ஒரு 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 செல்போனோ, ஒரு ஷூவோ, ஒரு செருப்போ, ஒரு துணியோ, ஒரு மணிப்பாசோ, ஒரு வாட்சியோ, ஒரு பெண்ணோ, ஒரு சைக்கிளோ, சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள், குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும் பொழுது, அவங்களுக்கு கல்யாண நாள் வரும் பொழுது, அவங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ல போகும் பொழுது உலக பொருளை கொடுத்து அவங்கள சிநேகிதரை சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஆகையினால எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நீதிமொழிகளை வாசிக்கிறோம். பணக்காரனுக்கு சிநேகிதர்கள் இருப்பார்கள், ஏழைக்கு ஒரு தரித்திரன் கூட, அந்த தரித்திரனுக்கு ஒருத்தம் கூட சிநேகிதனா இருக்க மாட்டான். ஆனா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலக பொருளை, அழிஞ்சு போகிற அநியாயமான பொருளை கொடுத்து சம்பாதித்துக்கோ. சாப்பாடு கொடு, தண்ணீரை கொடு, அரிசியை கொடு, பருப்பை கொடு, ஆகாரத்தை கொடு. அழிஞ்சு போற பொருளெல்லாம் உலகத்தில் இருக்கிற அதெல்லாம் கொடுத்து சம்பாதித்து. கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில அந்நியமான பொருளை கொடுத்து என்ற வார்த்தை உலக பொருட்களை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 13 வசனத்துல, குட் ஃப்ரெண்ட் ஜீசஸ், குட் ஷெஃபர்ட் ஜீசஸ், குட் ரோல் மாடல், இட் இஸ் லீடர் ஜீசஸ், டீச்சர் இஸ் ஜீசஸ், ரோல் மாடல், குட் எக்ஸாம்பிள் அவர்தான். சொல்றாரு, நானே உங்களுக்கு சிநேகிதர் இருந்தால் நீங்கள் ஒரு சிநேகிங்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் ஒரு கால்களை கழுவி கொள்ளுங்கள், தாழ்மை வெளிப்படுத்துங்கள், அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள் சொல்லிக் கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஊழியம் செய்வதில் அப்போஸ்தலன் பவுலானவர் ஊழியம் செய்கிற நாட்கள்ல பாருங்க, அவர் செய்தது ஒரு வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 20 வசனம் முதற்கொண்டு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களில் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும்
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாகவும் போலானேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கும் பலவான ஆதாய கொடுத்து கொள்ளும்படிக்கு பலவீனருக்கும் பலவீனனை போலானேன். எப்படி ஆகிய சிலரை நான் ரட்சிக்கப்படும்படிக்கு, நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நான் சம்பாதித்துக் கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன். எவ்வளவு அருமையான அப்போஸ்தலன் பவுல் ஊழியம். ரொம்ப டிஃப்ரெண்ட். அவர் போன இடத்துல எல்லாம் அவர் பேச்சு, அவர் நடக்கை, அவர் செய்கை, அவருடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்தார். ஆண்டவரை போல சம்பாதித்தார். சபைகளை நிறைய கட்டினது அப்போஸ்தலன் பவுலானவர். 3 பயணங்களில சுவிசேஷ ஊழி செய்தார். 4வது பயணம் கைதியாக அவர் கைது செய்யப்படும் பொழுது கூட ரோமாபூரில் வாடகை வீடு எடுத்து அநேகருக்கு சத்தியம் சொல்லி சபைகளை கட்டினார். எனக்கு அருமை. நிறைய நிருபங்களை எழுதினார், ஆதாயப்படுத்திக் கொண்டார். அந்த நிருபங்களை படிக்கும் பொழுது நாமும் ஆதாயப்படுத்தப்படும். ஆகவே 2 ராஜாக்களின் புஸ்தகம் கடைசியாக சில வாக்கியங்களை வாசித்து முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களில், இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அசிரியா ஜனங்களுக்கும் சண்டை, யுத்தம். அந்த சீரியா தேசத்துல பலவிதமான யுத்தங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேலில் இருந்து ஒரு சிறு பெண் வந்தால், அந்த சிறு பெண் அவங்க வீட்டில் வேலைக்காரி ஆனால், தான் நாச்சாரை பார்த்து, அம்மா, என் எஜமான் குஷ்டரோகியா இருக்கிறா, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனா அவர் ஜெபம் பண்ணி சுகமாக்குவார். செய்தி கேட்ட அந்த இடத்துல போறாரு. எலியாவின் வார்த்தையின்படி யோர்தான் அதில் 7 தரம் முழுங்க சொன்னாரு. முழுங்கிட்டு சுகமாகனான். வீட்டுக்கு வரும் பொழுது மீண்டும் வந்து காணிக்க கொடுக்கிறார். வேண்டான்னு சொல்லிட்டார் எலிசா. அவன் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது எலிசா அவனுடைய வேலைக்காரனாக்கிய அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வர வேண்டிய ஒரு நிலை இருந்தது, அசிஸ்டன்டாக கேயாசி. பட் அவன் பின்னதாக ஒரே ஓட்டம் ஓடி, இப்பொழுதுதான் சொந்தக்காரன் வந்து இருக்கிறாங்க, அவங்க முன்னதாக வைப்பதற்கு எதுவுமின்றி உங்களாண்ட இருக்கிற அந்த நெகையை தாங்க, அந்த துப்பட்டிங்களை தாங்க, பணத்தை தாங்க, பொருளை தாங்க, தின்பாண்டங்களை தாங்க, எல்லாத்தையும் திருடி கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாதவனாக போய் எஜமானாகிய எலிசாவனு போய் நிற்கும் பொழுது எலிசா கேட்கிறார் ஒரு வார்த்தை, நிலங்களை சம்பாதிப்பதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் தோட்டங்களை சம்பாதிப்பதற்கும் இது காலமாப்பா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கிறிஸ்தவர்கள் சம்பாதிப்பதில்லை, சபை கூட வர்றதில்லை. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளுக்கு வராம வெறுகு போறதுன்னா கல்லெறிஞ்சு சாகணும், ஆராதனைக்கு வரலாம் கல்லெறிந்து சாகணும், அடுப்பு மூட்டினா கல்லெறிந்து சாகணும், ஊருக்கு போனா கல்லெறிந்து சாகணும், ஆலயத்துக்கு வரலன்னா கல்லெறிந்து சாகணும். பட் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷனு, ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான் வீடு ஓப்பன், ஞாயிற்றுக்கிழமை தான். கிறிஸ்தவனை மனம் திரும்ப, கிறிஸ்தவர்களாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் நம்ம உணர்த்துகிறார், மனம் திரும்ப. அது கர்த்தருடைய நாள், ஆராதிக்கிற நாள், துதிக்கிற நாள், ஊழியம் செய்கிற நாள், ஆத்மா ஆதாயப்படுத்துகிற நாள், கர்த்தருடைய வார்த்தையே விதைத்து ஆத்மாக்களை சம்பாதிக்கிற நாள். நமக்கு வருமானம் சம்பாதிக்கிற நாளெல்லாம் 7 நாள் இருக்கு. 7 நாளும் செய்து கொள்ளுங்கள். 7வது நாள் ஆண்டவருக்கு ஓய்வு நாள் கொடுங்கள். அது ஆண்டவருக்கு. கேயாசி சம்பாதித்துக் கொண்டார். என்ன சம்பாதித்தார் என்றால், நாகமானுடைய குஷ்டரோகத்தை தலைமுறையா சம்பாதித்துக் கொண்டார். இன்னைக்கு அநேகருடைய பாவத்தை, அநேகருடைய வைத்தறிச்சலை கிறிஸ்தவம் கொட்டிக்கிறான். கிறிஸ்தவர்கள் மேஸ்திரியா இருக்கிறாங்க, எஜமானனா இருக்கிறாங்க, கம்பெனி ஓனரா இருக்கிறாங்க, தலைவர்களா இருக்கிறாங்க, லீடர்களா இருக்கிறாங்க. 40 பேர் 50 பேர் வேலைக்காரில் வைத்துக் கொள்றாங்க. அவங்க வயிற்றுல அடிக்கிறாங்க, சம்பளம் கொடுக்காம, கூலி கொடுக்காம, வட்டிக்கு பணம் வட்டிக்கு விட்டு அநேகருடைய பாவத்தை, சாபத்தை, வைத்தறிச்சல, அநேகருடைய ரத்தத்தை வட்டிக்கு விட்டு, வட்டி மேல வட்டி.
வீடு வாடகை, கம்பெனி வாடகை, நிலம் வாடகை, பொருள் வாடகை, பிசினஸ், வயது கொள்ளடிச்சு கொள்ளையா வச்சுன்னு கிடக்கிறான். அநேகருடைய சாபத்தை சம்பாதித்து இருக்கிற தலைமுறை தலைமுறை சாபம். குடும்பம் சமாதானம் இல்லை, பிள்ளைகளை சமாதானம் இல்லை, அவன் சமாதானம் இல்லை, பரலோகம் போக மாட்டான். கிறிஸ்தவ என்று பேரு, லாயரா இருக்கிறான், ஜட்ஜா இருக்கிறான். நாட்கள்ல சுப்ரீம் கோர்ட் யாதவா என்ற ஒரு நியாயாதிபதி கோடியான பணம் வீட்டில் திடீர்னு தீ பத்தி விழுந்து தீ அணைப்பு வண்டிக்கு போன் பண்ணா வந்து குடனா அணைக்கிறாங்க. அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சம்பாதித்தா எதுக்கு? நீதியா நியாயாதிபதி நீதியா நியாயம் இருக்கிறவரை நியாயம் கெட்டு போனவர் ஆக்கே. ஆனால் கோடியான பணம். கிறிஸ்தவ ரோல் மாடல். இட் இஸ் a Christian, it is a role model in the world. கிறிஸ்துவனே நீதான் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி, எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு, உதாரணம். ஒரு கிறிஸ்தவன் தான் உலகத்துக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதிக்க வேண்டியது என்னவென்றால் நீதி, நேர்மை, உத்தமம், உண்மை. இயேசு கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். கோட்டேஸ்வரன் அப்போஸ்தலன் பவுலானவர் பணக்காரன், படித்தவன், அறிவாளி, தெரிந்து கொண்டார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றும் நஷ்டம் என்றும் எல்லாவற்றும் குப்பை என்று நான் அவரை மாத்திரம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் என் வாழ்க்கையில பெனிஃபிட். கிறிஸ்து எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இட் இஸ் வண்டர்ஃபுல். அப்போஸ்தலன் பவுலானவர் அற்புதமா சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான கடைசியாக அநேகர் சொல்லுவாங்களா, குழந்தை பிறந்த உடனே பால் ஊட்டுவாங்க, அதுக்கு அடுத்தது பாராட்டுவாங்க, அதுக்கு அடுத்தது நீராட்டுவாங்க. குழந்தை பிறந்த உடனே பால் ஊட்டுவாங்க, வாழ்கிற வாழ்க்கையில பாராட்டுவாங்க, செத்து போன பிற்பாடு நீராட்டுவாங்க. இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. உலகத்தில் நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, உலகத்தில் நாம் கொண்டு போவது ஒன்றுமில்லை. நிர்வாணியா வந்த நிர்வாணியா போகிறேன். இட் இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானதுங்க. ஆகையினாலதான் பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து ஒன்று போதுங்க நமக்கு ஆதாயம். அவரு சம்பாதிங்க, எதை சம்பாதித்தாலும் ஞானம் என்ற கிறிஸ்துவை சம்பாதித்துக்கொள், பரலோகத்தை சம்பாதித்துக்கொள். அதுதான் நமக்கு மிக முக்கியமானது. கொலோசியர் 2:3 ஞானம், அறிவு, புத்தி. 1 கொரிந்தியர் 1:31 ஞானம், அறிவு, நீதி, நேர்மை, உத்தமம். இவைகள் தான். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 17, 18, 19. நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாக கொடுக்கிறவர்களும் உதாரணத்துள்ளம் உள்ளவர்களுமாய் இருக்கும்போது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, நீ உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான பேச்சுகளுக்கும் ஞானம் என்கிற பொய்யை பெற்றிருக்கிறவர்களுக்கும் பொய்யாய் பெற்றிருக்கிறவர்களும் கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழியே போகிறார்கள். ஆகையால் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். வசனம் பாருங்களேன். 1 தீமோத்தேயு 6:6 முதற்கொண்டு போதும் என்கிற மனதனோடு கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். உலகத்துல நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிக்கேடும் சேதமும் பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும்
தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாயிரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலை கோடி சுத்த இருதயத்தோடு காத்து கொண்டு உன்னை கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு. அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில எதை சம்பாதித்தாலும் ஞானம் என்ற இயேசுவை சம்பாதித்துக் கொள். கிறிஸ்துவலாகிய நாம் சம்பாதிக்க வேண்டியது என்ன? வேதத்தை வாசித்தோம். அநேகர் பாவத்தையும் சாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அக்கிரமம் அநியாயத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அழிவை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நரகத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவலாகிய நீங்கள் எதை சம்பாதிக்க வேண்டும்? பொய் வாழ்க்கையில பொய் பேசி அடுத்தவனை கொள்ளடித்து கொலை செய்து பொய் சொல்லி குற்றம் செய்து வேண்டாம். நேர்மையா நீதியா வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்வோம். ஆகவே இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவலாகிய நாம் சம்பாதிக்க வேண்டியது என்ற நல்ல தலைப்பை நாம் படித்துக் கொண்டோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு செய்தியில சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.